Hello guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம Meteor 350 ஓட டீடைல்ட் ரிவ்யூ, அதாவது டெக்னிக்கல் கன்ஃபிகரேஷன்ஸை பார்க்க போகிறோம். ஏன்னா முன்னாடி நம்ம 2-3 வீடியோ போட்டிருந்தோம் பைக்கை பற்றி. பைக்கை காட்டாமையே வீடியோ போடுறீங்களே ப்ரோ, பைக்கை காமிங்க, பைக்கோட ஃபீச்சர்ஸ் அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், அப்போ தான் எங்களுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நிறையா பேர் சொல்லியிருந்தாங்க. அதனால் நம்ம இன்றைக்கி பைக்கை காமிச்சு பைக்கோட டீடைல்ட் ரிவ்யூவை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம Meteor 350ஓட டெக்னிக்கல் கன்ஃபிகரேஷன்ஸை டீட்டெயில்டாக பார்த்துடலாம். இந்த டெக்னிக்கல் கன்ஃபிகரேஷன்ஸை நான் எப்படி கலெக்ட் பண்ணியிருக்கேன்னா, ஒரு 34 காம்போனண்ட்டாக, அதாவது ஒரு 34 ஐட்டமாக பிரிச்சிருக்கேன். அதை ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாம். இந்த Meteor 350 என்ஜினோட பவர் 349 cc, சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் ஏர் அண்ட் ஆயில் கூல்டு என்ஜின். இதோட பவர் 20.4 PS at 6100 RPM. இதோட டார்க் பார்த்தீங்கன்னா 27 Nm 27 Nm at 4000 RPM. மைலேஜ் கம்பெனி ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறது 41.88 km/L. இதோட ஃபியூவல் டேங்க் கெப்பாசிட்டி 15 லிட்டர். கர்ப் வெயிட், அதாவது கம்பெனியோட சைட்டில் கொடுத்துருக்கிற கர்ப் வெயிட், அதாவது டோட்டல் பைக்கோட வெயிட் எந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸும் இல்லாமல் 191 kilograms. இதோட சீட்டிங் ஹைட் 765 millimeter. அதுவே கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்திங்கன்னா 170 mm. இதோட ஓவரால் லென்த் அதாவது ஃப்ரண்ட் வீலிருந்து கடைசி வரைக்கும் இதோட லென்த் 2140 mm 2140 millimeter. இந்த ஓவரால் வித், அதாவது அகலம், வண்டியோட அகலம் 845, அதாவது 845 millimeter. இந்த வண்டியோட ஹைட் 1140 millimeter. இதோட வீல் பேஸ், அதாவது ஃப்ரண்ட் வீலுக்கும் பேக் வீலுக்கும் ஆன லென்த் 1400 millimeter. இதோட சேசிஸ் டைப் ட்வின் டவுன் டியூப் ஸ்பின் ஃப்ரேம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு ஆங்கிள் வர்ற இடத்துல 2 கம்பி வர்ற மாதிரி பேலன்சிங்க்கு கொஞ்சம் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கிறதுக்காக அதை 2 கம்பி கொடுத்துருக்காங்க. அதை ட்வின் டவுன் டியூப் ஸ்பின் ஃப்ரேம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ரண்ட் அண்ட் ரியர் பிரேக்ஸ் டிஸ்க் பிரேக்ஸ். இந்த பிரேக் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ABS அப்படிங்கிறது நம்மளுக்கு எல்லாமே தெரியும். இப்போ வர நிறைய வண்டிங்களில் ABS தான் வருது, ஆன்டி லாக் பிரேக்கிங் சிஸ்டம். அதுலேயே டியூவல் சேனல் ABS. டியூவல் சேனல் ABS அப்படின்னா 2 வீலுக்கும் சேர்த்து ஒரே கண்ட்ரோல் மாதிரி வராது, 2க்குமே இண்டிவிஜுவலான ஒரு கண்ட்ரோல். அது எதுக்கு அப்படின்னா, நம்ம பிரேக் பிடிக்கும்போது லெஸ் எஃபிஷியண்ட்டாக, அதாவது ரொம்ப பவர் கொடுக்காமலே 2 பிரேக்கும் வேலை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக. அதாவது பேக் வீலோட டயர் வைடராகி கொடுத்துருக்காங்க. அதாவது ஃப்ரண்ட் வீலை விட கொஞ்சம் ஒரு ரோட்டில் நல்லா கிரிப்பாக இருக்கணும், அதாவது ஈஸியாக ஸ்கிட் ஆகிடக்கூடாது, ரோட்டில் நல்லா ஒரு ரோட் கிரிப் இருக்கணுன்றதுக்காக பின்னாடி டயர் மட்டும் கொஞ்சம் வைடாக இருக்குது. அது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வைடர் ஃபார் இம்ப்ரூவ்டு ட்ராக்ஷன், அதாவது ரோடில் நல்லா உட்காரணும் அப்படிங்கிறதுக்காக பின்னாடி டயர் மட்டும் கொஞ்சம் அகலமாக கொடுத்துருக்காங்க. டயர் டியூப்லெஸ் டயர்ஸ். இந்த வண்டியோட ஓவரால் காஸ்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 2,54,000 ரூபாய் அப்ராக்சிமேட்டாக. இந்த வண்டியோட இக்னிஷன் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தா அது எலக்ட்ரானிக் ஃபியூவல் இன்ஜெக்ஷன் மெத்தட். ட்ராக்ஷன் கண்ட்ரோல் கிடையாது இந்த வண்டியில். இந்த வண்டி எவ்வளோ கலர்ஸில் வருது அப்படின்னா 12 வேரியண்ட்டில், அதாவது 12 கலர்ஸில் வருது. இதோட எமிஷன் BS4 BS5 மாதிரி BS6, அதுலேயே 2.0 செகண்ட் வேரியண்ட். இதோட கியர் பாக்ஸ் டைப் 5 கியர் 5 கியர்ஸ் வருது. ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் டெலஸ்கோபிக் 41 mm ஃபோக்ஸு. அதுவே 130 mm ட்ராவல் பண்ணக்கூடியது. அதாவது அந்த மூமெண்ட் சஸ்பென்ஷன் உள்ளே போய் வருது இல்லையா, அதுவே 130 mm ட்ராவல் பண்ணக்கூடியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேக் சஸ்பென்ஷன்
twin tube emulsion shock absorbers with 6-step adjustable preload brakes அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது அர்த்தம் என்னன்னா, மோஸ்ட்லி வந்து இந்த சஸ்பென்ஷனில் வந்து எப்போவுமே கேஸ், அதாவது நைட்ரஜன் கேஸ் அண்ட் ஆயில் ரெண்டுமே இருக்கும். அது ரெண்டுக்குமே தனித்தனி டியூப் வர்ற மாதிரியான ஒரு அமைப்பு கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் டயரோட சைஸ் வந்து 100/90, பேக் டயர் பார்த்திங்கன்னா 140/70. இந்த வண்டி வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், இந்த பாடி டைப் வந்து ஒரு க்ரூசர் டைப். அதாவது லாங் ரைடுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு ஒரு கம்ஃபர்ட் இருக்கணுங்கிறதுக்காக ஒரு க்ரூசர் டைப் பைக் இது. இதில் வந்து ஒரே ஒரு சார்ஜிங் சாக்கெட் இருக்கும். லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா நம்ம அந்த கிளச்சு கீழே சார்ஜிங் பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. இதோட பேட்டரியோட பவர் பார்த்திங்கன்னா 0.096 கிலோவாட்ஸ். இதோட கான்சோல் டைப் வந்து அனலாக் அண்ட் டிஜிட்டல். லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக, அதாவது ஒன் சைடாக தான் கொடுத்துருப்பாங்க. இப்போ வர முக்கால்வாசி வண்டியில் வந்து ராயல் என்ஃபீல்டில் ஒன் சைடாக தான் கொடுத்துருக்காங்க. ஈவன் ஹண்டரில் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு வேணும்னா கூடவே வந்து அந்த ட்ரிப்பர் வச்சுக்கலாம். நம்ம எங்காவது போகிறோம் அப்படின்னா நம்ம இந்த கூகுள் மேப்ஸ்லாம் வந்து டைரெக்ஷன் காட்டுறதுக்கு நம்ம மொபைல்லேருந்து லிங்க் பண்ணி ப்ளூடூத் வழியாக டைரெக்ஷன் வந்து அதில் காமிக்கிற மாதிரியாக வச்சுக்கலாம். ஸோ அதுக்காக ஒரு ரைட் சைடு ஸ்பேஸை வந்து ஃப்ரீயாக விட்டுருப்பாங்க. நம்மளுக்கு வேணும்னா அதை ஆட் மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். தனியாக பர்ச்சேஸ் பண்ணணும், அதுக்கான ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க. இதோட ஃபியூவல் லெவல் காஜ் வந்து டிஜிட்டல். அது வந்து முன்னாடியே நம்மளுக்கு வருது இல்லையா, இந்த ஸ்பீடோமீட்டர் எல்லாம், அதுலேயே மேலே வந்து நம்ம ஃபியூவல் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம அது காமிச்சிட்டே இருக்கோம். இது முன்னாடியெல்லாம் நான் நிறைய ரிவ்யூஸில் படித்தேன், அந்த காஜ் லெவல் வந்து கரெக்டான ஃபியூவல் அளவை காட்டுறது இல்லைன்னு. இப்போ வரைக்கும் நான் வந்து ஒரு 400 கிலோமீட்டர் ஓட்டிட்டேன். எனக்கு அந்த மாதிரியான எந்த ஒரு இஷ்யூஸும் நான் இந்த வண்டியில் பார்க்கல. இதோட ஸ்டார்ட் டைப் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வண்டியில் எனக்கு தெரிஞ்சு எனக்கு அது ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜாக தான் நான் ஃபீல் பண்ணுறேன். கிக்கர் கிடையாது, ஒன்லி செல்ஃப் பேட்ரி ஸ்டார்ட் மட்டும்தான். இதோட லைட்ஸ் வந்து எல்இடி தான். இதில் இந்த வண்டியில் நான் வந்து ஒரு நியூ ஃபீச்சராக பார்க்குறது வந்து இந்த ட்ரிப்பர் ஆட் பண்ணியிருக்காங்க, அது மட்டும்தான். இந்த வண்டியில், அதாவது இப்போ லேட்டஸ்ட் மாடல்ஸில் வந்து ராயல் என்ஃபீல்டில் ஒரு முக்கியமான ஒரு லாங் ரைடு போகும்போது, தெரியாத இடத்துக்கெல்லாம் போகும்போது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபீச்சர் அப்படின்னா இந்த வண்டிங்களில் வந்து ஒரு ட்ரிப்பர் ஆட் பண்ணியிருக்காங்க. அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறையா ரைடர்ஸ்க்கெல்லாம். ஸோ இப்போ வந்து நம்ம கம்ப்ளீட்டாக ஒரு டீட்டெயில்ட் ரிவ்யூ ராயல் என்ஃபீல்டோட மீட்டியார் 350 பற்றி ஒரு 34 காம்பனன்ட்ஸை வந்து நம்ம பிரித்து நம்ம ஒரு வண்டி வாங்கணும் அப்படின்னா என்னென்ன விஷயம்லாம் தெரிஞ்சுக்கணும், என்னெல்லாம் தேவையோ அந்த விஷயத்தை என்னோடய ஒப்பீனியனில் நான் வந்து ஒரு 34 விஷயமாக பிரித்து அதை வந்து நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஒரு வண்டி வாங்கும்போது என்னென்ன விஷயம்லாம் தெரிஞ்சுக்கணும், என்னெல்லாம் வேணுமோ அந்த விஷயத்தெல்லாம் நான் பார்த்து அனலைஸ் பண்ண விஷயத்தை உங்களுக்கு வந்து நான் கேட்டகரைஸ் பண்ணி நான் கொடுத்துருக்கேன். இந்த எல்லா கன்ஃபிகரேஷன் ஃபீச்சர்ஸையும் நான் ஸ்க்ரீன்ஷாட்லேயும் கொடுக்குறேன். வேணும்னா நீங்களும் வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.